Praise the Lord. Good morning. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அருமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அன்பு சகோதரன் காட்வின் மோசஸ் அன்போடு உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். நாள் முழுவதும் கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாய் நடத்துவாராக. ஆமென், ஆமென், ஆமென். தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் இயேசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. இப்போதும் என் வாழ்விலே இயேசையா, இப்போதும் என் வாழ்விலே. பலவீன நேரம் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் பலம் தருவேன் என்றீ. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் பலம் தருவேன் என்றீ. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. இப்போதும் என் வாழ்விலே இயேசையா, இப்போதும் என் வாழ்விலே. மலை போல துன்பம் என சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் என சூழும் போது பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறித்தென்னை நினைப்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறித்தென்னை நினைப்பவரே. இப்போதும் என் வாழ்விலே இயேசையா, இப்போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. இப்போதும் என் வாழ்விலே இயேசையா, இப்போதும் என் வாழ்விலே, இப்போதும் என் வாழ்விலே இயேசையா, இப்போதும் என் வாழ்விலே. ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, மலை போல துன்பங்கள் உங்களை சூழ்ந்திருக்கிறதோ, மலை போன்ற பிரச்சனைகள் உங்களுக்கு முன்பாக நிற்கிறதோ, எல்லா பக்கமும் நெருக்கப்பட்டு வழி தெரியாமல் கண்ணீரோடு காத்திருக்கிறீர்களோ, இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே மகனே, பயப்படாதே மகனே, நான் இருக்கிறேன். உன்னை உருவாக்கின தகப்பன் நான், உன்னை மார்போடு அணைத்து உன்னை போஷித்து நடத்தி கொண்டிருக்கிற தாய் நான். என்னுடைய நாமம் எல்ஷடாய் என்பது. தாய்க்கு தாயாக, தகப்பனுக்கு தகப்பனாக இருக்கிற நான் எப்படி உன்னை கைவிடுவேன்? நீ உன் பிள்ளைகளை கைவிடுவாயா? இல்லை அல்லவா? நான் எப்படி உன்னை கைவிடுவேன்? ஒரு நாளும் பயப்படாதே. தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குவதை போல நான் உனக்கு இரக்கம் செய்வேன். உன் பிரச்சனைகள்
உன் போராட்டங்கள், உன் கஷ்டங்கள், உன் நோய்கள், உன் பலவீனங்கள், உன் சத்துருக்கள் எல்லாவற்றையும் உனக்காக நான் சந்திப்பேன். பயப்படாதே, நான் உனக்காக யாவையும் செய்து முடிப்பேன். திகையாதே, நான் உன் தேவன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, எதை குறித்தும் பயப்படாதீர்கள். அவர் எப்பொழுதும் ஒரு தாயாக, ஒரு தகப்பனாக பாருங்கள். அவரை ஆண்டவராக மட்டுமல்ல, தெய்வமாக மட்டுமல்ல, அவர் உங்களை உருவாக்கினவர். தம்முடைய இரத்தத்தினால் கழுவி சுத்திகரித்து மீண்டும் உங்களை விலை கொடுத்து வாங்கி தம்முடைய பிள்ளையாய் மாற்றி கொண்டவர். 2 முறை நீங்கள் ஆண்டவருக்கு சொந்தம். ஒன்று, உருவாக்கும் பொழுதே அவர்தான் உங்கள் தகப்பன். 2வது, மீண்டும் விலை கொடுத்து பாவத்திலிருந்து உங்களை தன் பிள்ளையாய் மீட்டெடுத்திருக்கிறார். ஆகவே நீங்கள் அவர் பிள்ளைகள். பயப்படாதிருங்கள். ஒரு நாளும் கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். சந்தோஷமாயிருங்கள், அவருக்கு உண்மையாயிருங்கள், அவரை நேசியுங்கள், அவருக்கு முன்பாக உத்தமமாய் நடந்து கொள்ளுங்கள். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிப்போமா. நல்ல ஆண்டவரே, அருமையான ஒரு பாடலை நாங்கள் பாடினோம்ப்பா. மலை போல துன்பம் எங்களை சூழ்ந்திருந்தாலும் நாங்கள் உண்மைதானே நம்பி வாழ்கிறோம். யார் எங்களை விடுதலை செய்ய முடியும், யார் எங்களுக்கு உதவி செய்ய முடியும் என்று தவித்து பல நேரத்தில் புலம்பிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒரு தகப்பன், ஒரு தாய் தன் கண்களுக்கு முன்பாக தன் குழந்தை இப்படி துடித்துக் கொண்டிருந்தால் நாங்கள் வேடிக்கை பார்க்கவே மாட்டோமே. உடனே ஓடி சென்று எங்கள் குழந்தைகளுக்கு உதவி செய்வோம் அல்லவா? அதை விட 1000 மடங்கு நீர் எங்களை நேசிக்கிறேன் தகப்பனாய், தாயாக. ஆகவே உடைய பிள்ளைகள் நாங்கள் கண்ணீரோடு இருப்பது உடைய சித்தம் அல்ல. நாங்கள் வேதனையோடு, துக்கத்தோடு, கண்ணீரோடு வரும்பொழுது ஓடி வந்து எங்களை அணைத்துக் கொள்ளுகிறீர். ஓடி வந்து உதவி செய்து எங்களை மகிழ்ச்சியாக்குகிற தேவனாய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில் யாரெல்லாம் அப்படி உடைந்த உள்ளத்தோடு வேதனையோடு எழும்பினார்களோ, துக்கத்தோடு இந்த நாளை எப்படி இந்த நாளுக்குள் நான் பிரவேசிப்பது என்று கண்ணீரோடு காத்திருக்கிறார்களோ, இந்த ஆராதனை மூலமாய், இந்த வார்த்தை மூலமாய் உடைய பிள்ளைகளை நீர் சந்தித்துக் கொண்டிருப்பதற்காக நன்றி. ஒரு புது பலன், ஒரு புது தைரியம் பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். என் தகப்பனும் தாயுமாய் இருக்கிற என் இயேசு கிறிஸ்து எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று தைரியமாய் இந்த நாளுக்குள் பிரவேசிக்கட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து பிள்ளைகளை மகிழ செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.